வேணும்னே பண்றான். நான் எதுவுமே பேசல கூட வேணும்னா கெட்ட பேர் வாங்கி சொல்லுவா. இப்போ சொல்லுவேன் கெட்ட பேர் வாங்கி சொல்லு. சைடுல எல்லாம் நீ போய் அப்படின்றான். அந்த பைத்தியம் பிடிச்சிட்டானு யார் சொல்ல. இவர் கொஞ்சம் அமித் இப்பன்ட்டு இல்ல, அந்த பார்வதி அந்த மொட்டை கடைசி கொடுத்த டைம்ல இருந்து ஐயோ எனக்கு வந்து வெளியே குடும்பம் இருக்குது, எனக்கு வந்து எப்படி நினைப்பாங்க என்ன, அது ஏதோ சும்மா உள்ள விளையாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அதுக்கு போய் இன்னமும் ரொம்ப டைவர்ஸ் நோட்டீஸ் ஒய்ஃப் கொடுத்துட்டு வாங்கிற மாதிரி போய் கொண்டு போய் அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ விண்ணத்துக்கு டீம் பூரி வந்து சைட்ல கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ போயா நீ வாட்டுக்கு சும்மா வந்துட்டு ஏதோ சொல்லிட்டே கிடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கானவினா சும்மாவே கோபப்படுவாரு. இவர் இதுல சொன்னோன்னா எச்ச கோவம். யார் சொல்லணுமோ அவங்க சொல்லட்டும். எல்லாம் செய்து ஆனா பூரி சுட தெரியல ஒத்துக்குங்க பண்ணுவா. அது கானவினாத் சொன்னா ஒத்துக்குங்க, முதல்ல தப்பு சொன்னா ஒத்துக்குங்கன்னு. ஆனா தலைவனே கானவினாத்து ஏதாவது சொன்னா சொல்றது கேட்க கூட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசுங்கிறதோ அதை பேசிடணுங்கிறது தான் குறியா இருப்பாப்புல கானவினாத்து. ஆனா தலைவன் வழி சொல்றாப்புல மனுஷன் இல்லையா நானு சொல்லி கொடுக்கறத கத்துக்கியா தெரியல. எல்லாம் செய்து ஆனா பூரி சுட தெரியல ஒத்துக்குங்க பண்ணுவா. எனக்கு என்னமோ அடுத்த மெயிலான காம்பு இவங்க 2 பேரும் ஆட்டு இருக்கு. அமித் பார்வம் கானவினாத் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஃபன்னா தான் கொண்டு போவாங்களாட்டு இருக்கு பார்த்தா. ஏன்னா ஒண்ணு ஃபன் பண்றதுக்கு ஆளும் இல்ல. ஆனாலும் தலைவன் ஹைட் வெயிட்டுக்கு பேசுற குரலுக்கும் சம்மதமே இருக்கிறது இல்லை. சரியா எல்லாரும் பண்ண முடியாது. ரொம்ப ஓவரா பண்ணாத. நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. சரியா நீ பண்ண எப்பவுமே நீ விளையாடுறது ஓகேவா? விளையாடுறது ஓகே. ஆனா எவ்வளவு நேரம் பண்றது தலைவன் மேலதான் தப்பு. யாரு அமித் மேலதான் தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்டே ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துருது. அதாவது நீ நல்லா அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துரு, டே வாடா போடான்னு பேசு அப்படிங்கிறது, பார்வதி வாடா போடா பேசுங்கிறது, கனிகிட்ட அந்த ஓட்டருக்கு பார்வதி கனியும் எங்கேடு அதெல்லாம் ஓட்டருக்குள்ள விட்டுறது. கடைசியில இவருக்கு விளையாட்டுறதுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கலன்னா அது அதை பிடிச்சிக்கிறது கடைசியில. அதே மாதிரிதான் இப்ப தலைவன் கானவினா அதுக்கிட்டையும் சிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறாப்புல. அதாவது ஒரு சின்ன ஏதோ தொட்டதற்குள்ள தொட்டாச்சடிங்க மாதிரி அதை பண்ணாத இதை பண்ணாத ஓன்னு வர்றான்னு சொல்றதுக்குள்ள காரணம் தான். இப்பதான் நேத்தம் சொல்லிட்டு போச்சு அவங்க சம்சாரம். யார் வினாத் அவங்க சம்சாரம் வந்து நேத்தம் சொல்லிட்டு போச்சு, யோ நீ ரொம்ப கோவப்பட்டு இருக்கிற, ரொம்ப கோவப்பட்டு அதனாலேயே நீ வெளியே வர போறவாரு, கரெக்டா நடந்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லிட்டு போச்சு. ஆனா அதை போய் நேத்தம் போச்சு. அதுக்குள்ள இப்பவே வேலை காமிக்க ஆரம்பிச்சாச்சு தலைவன். நான் பண்றதான் பண்ணுவேங்கிற மாதிரி கோவப்பட்டு கத்திட்டு இருக்காப்ல. சும்மா இப்படி வந்தா சும்மா இப்படி எனக்கு தெரிஞ்ச அமித் ஏதோ இந்த வாரம் வெளி முடுக்காம இருக்கிறதுக்கு இந்த வேலையை பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ சொட்டதுக்கெல்லாம் சும்மா ஏதோ அதை பண்ணாதான் ஏதோ ஒரு மணி நேரம் ப்ரோமோல ஏதாவது வந்தோம்னா தான் நம்மள இன்னைக்கு ஒண்ணு இந்த வாரம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துருச்சாட்டு இருக்கு அந்த ஆளுக்குமே. அதனாலதான் ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அது தெரியாம இந்த கானவினாத் வேற சும்மா கசகசன்னு போட்டு கத்திட்டு இருக்காரு. ஒரு ஜாலியா வந்து விளையாட்டுக்கு பண்றத வந்து நீ அதை ஒரு இதுவா பண்ணி சொல்லுவியா? இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம். கானவினாத் கிட்ட மட்டும் இல்ல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே அமித் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா பார்வதி விஷயமாகட்டும் மற்ற எல்லா விஷயமும் நேத்து கூட கனிக்கிட்ட கூட அப்படித்தான் ஆச்சு. அதனால உங்ககிட்ட மட்டும் இல்ல கானவினாத் அவர்களே, எல்லாத்துக்கிட்டையுமே அவர் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காப்ல. புரிஞ்சுக்க மாட்டேங்குது. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ஏன் இந்த அளவுக்கு ரேஜ் போயிட்டே கத்துறாருன்னு தெரியல. அமித் நல்லா இந்த வாரம் தப்பிக்க சொல்லி பண்ணிட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான். எதுவும் பண்ணலப்பா, சாரிப்பா, சாரி மனசார சாரி. நீ வந்து நாக்கு மடிச்சு கட்ட பேசுவேன், எனக்கு இப்படி பண்ணுவேன், நான் தான் சாரி. ஓகேவா? ஐயோ இதுக்கு என்ன சொல்றது, நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இது கானவினாத் மேல தப்பா இல்ல அமித் மேல தப்பா இல்ல என்ன எப்படி சொல்றதே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அமித் என்னமோ ரொம்ப எல்லாத்தையுமே உள்ள எடுத்துக்கிறாரோ, எல்லா பர்சனலா எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. சாரிப்பா சாரிப்பா சாரி சாரிப்பா சாரிப்பா சொல்லியாச்சுல நானும் சாரிப்பா. அவங்க பண்ணா சுபாபம் அப்ப நம்ம பண்ண மேல எல்லாமே சேர்ந்து ஒரு பழி போடுவீங்க. நான் கோவப்படுறேன்னு என்னன்னா உங்களுடைய சட்டம், உங்க சட்டமே பயங்கரமா இருக்குதுப்பா. என்ன எப்படியோ ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. என்னடா கிடைக்குங்கிற மாதிரி இருந்தாப்புல. ஒன்னு ஃபேமிலி வீக்கு அது பத்தி பேசுற கொஞ்ச நேரம் ஆகுது. அதே மாதிரி இப்போ கானவினாத் அமித் சண்டை ஓட்டது எதுக்கு நாக்க துருத்திட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை வச்சு ஓட்டுறதுக்கு பாத்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி பாக்கலாங்க என்னன்னு பாக்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதை நம்ம வெயிட் பண்ணி இத்தனை கஷ்டப்பட்டு போடுறது எல்லாமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றிங்க.